நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள். நீதி மேலே நமக்கு ஒரு தாகம் இருக்கணும். நீதியின் மேலே ஒரு பசி இருக்கணும். நீதியின் மேலே ஒரு ஏக்கம் இருக்கணும். நீதியின் மேலே ஒரு வாஞ்சை இருக்கணும். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று மழைப்பொழிவில் இயேசு சாமி சொல்லவில்லையா? நீதியாக வாழணும், நீதியோடு வாழணும், நீதிக்காக வாழணும், நீதியை நிலைநிறுத்தணும். வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் தேவ நீதி வெளிப்படுகின்ற என்ன உணர்வு, அந்த உயிரோட்டம் நமக்குள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நடுநிலை தவறாதவர்களாக நாம் மாற வேண்டும், வாழ வேண்டும். நம்மை பார்த்து ஒருவர் குற்றப்படுத்தாதபடி எல்லாவற்றிலும் நீதி நேர்மை வெளிப்பட வேண்டும். ஆகவேதான் நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். பழமொழி நீதிமொழி 11 வாசிக்கிறோம். கள்ளத்தராசு ஆண்டவருக்கு அருவருப்பானது, சரிநிலையே அவருடைய திருவுளமாம் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஜெபத்துக்கும் செயலாக்கும். எந்த அளவுக்கு வார்த்தையை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு வாழணும். எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு செயல்படணும். வார்த்தை உண்டு, வாழ்வு உண்டு, ஜெபம் உண்டு, செயல் உண்டு சொன்னால் அங்கே நீதி இல்லை. ஆனால் வார்த்தையும் வாழ்வும் ஜெபமும் செயலும் ஒருங்கே இருக்கும் என்று சொன்னால் தேவ நீதி அங்கே உருவாகிறது. அப்படிப்பட்ட வாழ்வு, நீதி உள்ள வாழ்வு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பெருக வேண்டும் என்று சொன்னால் யாக்கோபு 1:22 வாசிப்பது போல ஆணுடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி நடப்பவர்களாய் மாறுவோம். ஆண்டோடைய நீதியில் நிலைத்திருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.